السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وللأسماء الحسنى فادعوه بها. صدق الله المولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن لله 99 اسما لا يحفظها أحد إلا دخل الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் ஈடேற்றமும் கண்மணி நாதர் உத்தம நபி தூதர் அஹ்மதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்ற, மேலும் நடக்க இருக்கின்ற நல்லடியார்கள் அத்துணை பேரின் மீதும், குறிப்பாக இந்த சங்கை பொருந்திய மஜ்லிஸிலே குழுமி இருக்கின்ற தாய்மார்கள், சகோதரிகள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கருணையும் என்றென்றும் எப்பொழுதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் ஒவ்வொரு ஆண்டிலும் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய பெண்களுக்கு இஸ்லாமிய சன்மார்க்க கல்வியை மூளையில் நிறுத்தாமல் உள்ளங்களிலே மிக ஆழமாக நிறுத்த வேண்டும். அவர்களை அல்லாஹ்விற்கு பிடித்தமான சாலிஹான மக்களாக, அல்லாஹ் கிட்ட தொடர்பு கொண்ட பெண்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கில்தான் தாய்மார்களே, சகோதரிகளே, எக்ஸ்பர்ட்ஸ் ஆன்லைன் அகாடமி வருடம் தோறும் பல்வேறு விஷயங்களை பல திட்டங்களுக்கு பிறகு உங்களுக்கு இங்கே வகுப்பாக எடுக்கப்படுகின்றது. அல்லாஹ்வினுடைய பேரருளால் இந்த ஆண்டிலிருந்து நாம் இந்த ஆண்டிற்கு ஒரு 6 மாதங்கள், ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை மிகவும் ஆழமான பார்வையோடு நாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு 2 மாத வகுப்புகளாக சுவனம் நமது இல்லங்களில் சொல்லி கணவன் மனைவி அவர்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் கண்குளிர்ச்சியாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எப்படி என்று உளவியல் ரீதியாகவும் இஸ்லாமிய ரீதியாகவும் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு அடுத்த 2 மாதங்களுக்கு குழந்தை வளர்ப்பை குறித்து நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு மன அழுத்தம் ஒரு இஸ்லாமிய அலசல் என்ற தலைப்பிலே அடுத்த 2 மாதங்கள் வகுப்புகளை நாம் பார்த்தோம். இதற்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நிறைவு செய்ததற்கு பிறகு இந்த தீனுல் இஸ்லாத்தை நம் வரைக்கும் கொண்டு சேர்த்த இமாம்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தீனுல் இஸ்லாம் நம் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கின்றது என்று நாம் அதனை குறித்தான, அந்த மகான்களை குறித்தான வரலாறுகளை பார்த்தோம். இந்த கல்வி ஆண்டினுடைய இறுதி வகுப்பாக நாம் இந்த வகுப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பல காலம் நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள், அதாவது ஆரம்ப கட்டத்திலிருந்து நம்முடைய வகுப்பை வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகளுடைய அன்பு கட்டளை இது. எப்போதிருந்தோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களினுடைய விளக்க உரைகள் நீங்க சொல்லணும் என்று மிகுந்த வற்புறுத்தலின்
அன்பான வற்புறுத்தலின் பேரில் சரி, இந்த கல்வியாண்டனுடைய இறுதி வகுப்பாக நாம் இதனை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம் அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லித்தான், தாய்மார்களே, சகோதரிகளே, எக்ஸ்பர்ட்ஸ் ஆன்லைன் அகாடமி உனது அன்பால் உயிர் வாழ்கிறேன் இறைவா, அல்லாஹுவின் அழகிய திருநாமங்களுடைய விளக்க உரையினுடைய இந்த வகுப்புகளை அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் இன்றிலிருந்து துவங்க இருக்கிறோம். தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் இப்ப நான் கேட்க போகக்கூடிய கேள்விகள் வகுப்பை கவனிக்கக்கூடிய கவனம் கொஞ்சம் ஆழமா இருக்கட்டும்னு நான் உங்க எல்லாத்தையும் வற்புறுத்தி கேட்டுக்கிறேன், வலியுறுத்தி கேட்டுக்கிறேன். உங்களுடைய கவனம் எங்கேயும் சிதற வேண்டாம். உங்களுடைய கவனம் முழுக்க உங்களுடைய செவி வழிகளால் இப்ப என்ன வார்த்தைகள் நுழைய போதோ அந்த வார்த்தைகளை முழு கவனத்தோடு அதனை நீங்கள் மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக அந்த கேள்விகள் நம்மளுடைய உள்ளத்தை தைத்தாலும் கூட அந்த கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதனை உணர்ந்து நீங்க எல்லாரும் பதில் சொல்லணும். நீங்களே உங்களுக்குள்ள பதில் சொல்லிக்கோங்க. நீங்களே உங்களுக்குள்ள பதில் சொல்லிக்கோங்க. ஆனா கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் மிகவும் முக்கியமானவை. நீங்க எல்லாருமே உங்களுக்கு நீங்களே அந்த கேள்வியினுடைய வழி கொஞ்சம் ஆழமாகவே இருந்தாலும் நம்ம அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். தாய்மார்களே, சகோதரிகளே, முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, நமக்கும் நம்முடைய ரப்புக்கும் எந்த மாதிரியான உறவை நம்ம வச்சிருக்கிறோம்? அதாவது நம்ம எல்லாருமே அந்த உறவு பசுமை நிறைந்ததாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த உறவு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, எமக்கும் என்னுடைய ரப்புக்குமான உறவு ரொம்ப அற்புதமா போய்கிட்டு இருக்கு என்று நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம எல்லாரும் மனசாட்சியை தொட்டு இந்த கேள்விக்கு ஆமான்னு பதில் சொல்ல முடியுமான்னு தெரியாது. ஆனா தாய்மார்களே, சகோதரிகளே, நம்ம எல்லாரும் இந்த கேள்வி தொடுக்கப்பட்டால் நம்மளை அறியாமல் ஒரு குற்ற உணர்ச்சியை நம்ம எல்லாருமே உணர்றோம். எனக்கும் என்னுடைய ரப்பிற்கும் மத்தியிலான உறவு எப்படி இருக்கு? எனக்கும் என்னோட கணவனுக்கும் மத்தியிலான உறவு எப்படி போய்கிட்டு இருக்கு? அல்லது அதனை குறித்து நான் யோசிக்கிறேன், பரிசீலிக்கிறேன், சிந்திக்கிறேன், அதனை குறித்து பேசுறேன், எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதே போல எனக்கும் என்னோட குழந்தைகளுக்கும் மத்தியிலான உறவு எப்படி இருக்குதுன்னு நான் அவ்வப்போது என்னை பரிசோதிச்சு பார்த்துக்கிறேன். சில டைம் மனம் திறந்து என்னோட பிள்ளைகள் கிட்டயே நான் கேட்கிறேன். சில டைம் பிள்ளைகள் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக நான் என்னோட பிள்ளைகள் கிட்ட நான் நல்ல உறவு தான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத ஏதோ கொஞ்சம் அனுமானம் செய்து கொள்கிறோம். ஆனால் தாய்மார்களே, சகோதரிகளே, நம்ம எல்லாரும் என்னையும் உட்பட்டு அல்லாஹ் கிட்ட நம்மளுடைய உறவு எப்படி இருக்கு? ரப்புல் இஸ்ஸத் கிட்ட நம்மளுடைய உறவு எப்படி இருக்கு? தாய்மார்களே, சகோதரிகளே, நம் கூச்சப்பட்டாலும் கூட, வெட்கப்பட்டாலும் கூட இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நம்ம எல்லாருமே அல்லாஹ்விற்கும் நமக்கும் மத்தியிலான உறவுல ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியை நம்ம எல்லாரும் உணரணும். ஏன்னா அந்த உறவு ஒரு ஈரமான உறவா இல்லை, ஒரு பசுமை நிறைந்த உறவா இல்லை, நேசத்தினுடைய சாயல் கலந்த உறவா இல்லை. ஏதோ அந்த உறவுல நான் ஒரு வறட்சியை உணர்றேன், ஒரு வறுமைத்தனத்தை உணர்றேன், ஒரு காஞ்சு வறண்டு போன ஒரு வறட்டுத்தனமான உறவை நான் உணர்றேன். ஏன்னா இந்த உறவுல என்னால ஈரத்தை உணரவே முடியல, இந்த உறவுல என்னால பசுமையை உணரவே முடியல. என்னை அறியாமல்
எனக்கும் இறைவனுக்கும் மத்தியில பல இடைவெளிகளை நான் உணர்றேன். ஏதோ என்ன தடுக்குது, அல்லது அந்த தடுப்பு சுவர் என்னாலேயே எழுப்பப்படுது. இறைவனுக்கும் எமக்கும் மத்தியிலான இடைவேளையை நான் அதிகப்படுத்திக் கொண்டே போகிறேன். அந்த இடைவேளையை குறைப்பதற்கு ரப்புல் இஸ்ஸத் என்ன செஞ்சாலும் அவன் என்கிட்ட அருகில் வருவதற்கு எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் நான் அவனை விட்டு தூரமா போய்கொண்டே இருக்கிறேன். அது அறிந்து செய்யறனோ அல்லது அறியாம செய்யறனோ, ஆனா ஏதோ ஒரு விதத்துல என்னோட ரப்பை விட்டு நான் தூரமாயிட்டே இருக்கேன். அதனால என்னோட உறவுல அவ்வளவு சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏதோ இனிப்பான தருணங்கள் இருக்கா, அல்லாஹுக்கும் எனக்குமான உறவுகளை சொல்றதுக்கு, பிறர்கிட்ட பகிர்ந்துக்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹுவை குறித்தான ஏதாச்சும் இனிப்பான சுவையான நிகழ்வுகள் இருக்குதா? அந்த உறவை மிகவும் பசுமைத்தனமாக பிறரிடம் சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களுடைய உறவுல அப்படி என்ன இருக்கு? தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த எல்லா கேள்விகளும் நீங்க எல்லாருமே பதில் சொல்லி ஆகணும். நம்மளை அறியாம, நம்மளை தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய உறவுகள்ல ஏதோ ஒரு இடைவெளி இருந்து கொண்டே இருக்கின்றது. தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியாக இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும், அதாவது நம்ம எல்லாத்துக்கும் இந்த ஒரு கேள்வியா இருக்கும்ல. அதாவது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மள சில காரியங்களை செய்ய சொல்றான். அவன் சில கட்டளைகளை விதிக்கின்றான். சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்றான். என்ன? தொழுகிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம். என்ன, உங்களுக்கு ஒரு உதாரணத்தோட நான் சொல்லணும்னு சொன்னா, நான் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறேன். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு நிறுவனத்துல நான் வேலை செய்யறேன். எனக்கு என்னோட மேனேஜர் இருக்காங்க, அல்லது என்னோட பாஸ் இருக்கிறாங்க, அல்லது அந்த கம்பெனி ஓனர் இருக்காங்க, சிஇஓ இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க. நான் போறேன், எனக்கான ஒர்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் என்னோட ஒர்க்கை முடிக்கிறேன். நாளைக்கு போறேன், என்னோட ஒர்க் கொடுக்குறாங்க, நான் என்னோட ஒர்க்கை முடிக்கிறேன். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான டாஸ்க் கொடுக்குறாங்க, நான் அதை செய்யறேன். அந்த கம்பெனில சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, நான் செய்யல. இது இப்படி 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 இருக்கும்போது எனக்கும் அந்த பாஸுக்குமான உறவு என்ன? உறவு என்ன? அவர் சொல்றத நான் செய்யறேன், சரி. அவர் செய்யக்கூடாதுன்னு சொல்றத நான் செய்யல, ஓகே. இதை தாண்டி நீங்க சொல்லுங்க, எனக்கும் அந்த ஓனருக்கும், அல்லது எனக்கும் அந்த கம்பெனியினுடைய அந்த பாஸ்க்கும், அல்லது அது முதல்வரா இருக்கட்டும், இல்ல வேற யாரும் இருக்கட்டும், எனக்கும் அவருக்கும் அந்த அது 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 என்ன சொல்றது, சொல்லி அளவுக்கு என்ன உறவு? சொல்லக்கூடிய அளவுக்கு அது என்ன உறவு? தாய்மார்களே, சகோதரிகளே, சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். அவர் பாஸ், எனக்கு சம்பளம் தர்றாரு, நான் வேலைக்கு போறேன். இதை தாண்டி அவருக்கு மேல எனக்கு என்ன கரிசனை வரணும்? அவருக்கு மேல எனக்கு என்ன பாசம் இருக்கு? அல்லது அவருக்கும் அதே மாதிரி என் மேல இதனை தாண்டி என்ன பாசம் வந்துட போகுது? அல்லது இதனை தாண்டி என்ன என் மேல அன்பு வந்துட போகுது? நம்ம எல்லாரும் மனசாட்சி தொட்டு இந்த கேள்விக்கு கனத்த இதயத்தோட பதில் சொல்லணும். நம்மளோட லைஃபும் அப்படித்தானே போயிட்டு இருக்கு. நம்மளோட வாழ்க்கையில அல்லாஹ் சொல்றது செய்யறோம், அல்லாஹ் சொல்லக்கூடாது செய்யக்கூடாதுன்னு செய்யறது இல்ல. ஏதோ ஒரு இந்த உறவுக்குள்ள ஒண்ணுமே இல்லையே. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஈரத்தன்மையே உணரலையே, அல்லது ஒரு பசுமைன்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஆனால் தாய்மார்களே, சகோதரிகளே, இது அல்லாஹ் இப்படியான ஒரு வாழ்க்கை, என்ன இப்படியான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்றானா? அல்லது எவ்வளவு காலம் இப்படியே நம்ம போயிட்டு இருக்க போறோம்? இதுல வேற எதுவுமே இல்லையே. தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல
அல்லாஹ்வுக்கும் முஃமின்களுக்குமான உறவை அல்லாஹ் எப்படி சொல்றான்னு சொன்னா, வல்லதீன ஆமனு அஷத்த ஹுப்பல் லில்லாஹ். முஃமின்கள் அல்லாஹ்வை கடுமையாக நேசிப்பார்கள். நேசிப்பார்கள்னு குர்ஆன் பயன்படுத்தல, மாறாக கடுமையாக நேசிப்பார்கள். என்ன? கடுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நேசம் கொள்வார்கள், காதலிப்பார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த நேசம். அப்போ தாய்மார்களே, சகோதரிகளே, நம்மள அறிஞ்சோ அறியாமலையோ அல்லாஹ் கிட்ட இப்படிதான் உறவு இருக்கு. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றானா, வல்லதீன ஆமனு அஷத்த ஹுப்பல் லில்லாஹ். முஃமின்கள் அல்லாஹ்வை கடுமையாக நேசிப்பார்கள்னு சொல்றாங்க. ஏங்க, நேசம், அன்பு அல்லது காதல். இன்றைக்கு காதலுங்கிற வார்த்தையை தமிழ் சூழல்ல அல்லது உலகளாவிய அளவுல கொச்சைப்படுத்தனால நீங்க அதை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாதீங்க. நேசத்துல ரொம்ப அற்புதமான வார்த்தை அது. என்ன? இந்த அல்லாஹ், தாய்மார்களே, சகோதரிகளே, நம்ம எல்லாம் நேசம்ங்கிற கயிற்றின் மூலமாகத்தான் பிணைக்க நினைக்கிறோம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேனே. என்ன உதாரணம் சொன்னேன்? ஒரு பாஸ் இருக்கிறாரு, நம்ம போறோம், வேலை செய்யறோம், வர்றோம், போறோம், அவ்வளவுதான். இதை தாண்டி எனக்கும் அந்த பாஸுக்குமான உறவுல என்ன ஈரத்தன்மை இருக்கு, அல்லது அந்த அவருக்கு என் மேல என்ன இருக்கு? ஆனால் அதே நேரத்துல அந்த பாஸ பத்தி உங்களுக்கு தெரிய வருது. என்ன தெரிய வருது? அதாவது உங்களுக்கு சொல்லப்படுது, உங்க பாஸ் வந்து ரொம்ப மாஷாஅல்லாஹ் ரொம்ப நல்ல மனுஷன், தன்னோட வேலையாட்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாரு, நம்மளோட சிச்சுவேஷனை நல்லா புரிஞ்சுக்குவாரு, எதா இருந்தாலும் அவர்கிட்ட நம்ம ஓப்பனா பேசலாம். ஏன்னா நம்மளோட சூழ்நிலைகளை எல்லாம் அனுசரிச்சுட்டு தான் நம்ம ஒர்க் கொடுப்பாரு. நம்மளால முடியலங்கிற போது அதை கண்டிப்பா அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாரு. ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப சாஃப்டான கேரக்டரு. ஏதாச்சும் குறை இருந்தாலும் கூட அதை ரொம்ப கேட்டவுன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு. இப்படி அவரை குறித்து நம்ம தெரிய 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 என்ன ஆகும்? நான் வந்து வேலைய அர்ப்பணிப்போட செய்வேன். அவர் மேல எனக்கு அறியாம ஒரு பாசம் பிறக்கும், ஒரு அன்பு பிறக்கும். அப்போ அல்லாஹ் நம்மை கட்டளையால் கட்டுப்படுத்தணும்னு அவன் நினைக்கலங்க. ஆர்டர் போட்டுட்டோம். இது ஏதோ ஓனரு கீழே வேலை செய்யற ஆளு அப்படி அல்ல. ஒரு ஈரத்தன்மையே இல்லாமல் அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கிட்ட அவன் விரும்பவே இல்லை. அப்படி அது சாத்தியமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்பாலை நம்மளை பிணைக்கணும்னு ஆசைப்படுறான். பாசத்தால நம்மை பிணைக்கணும்னு ஆசைப்படுறான். ஏன்னா பாசத்தினுடைய அளவு அதிகம், அன்பினுடைய தாக்கம் ரொம்ப அதிகம். நான் ஏன் இப்படி சொல்றேன்னு சொன்னா, பாருங்க, அன்பு ஒருத்தர் மேல நான் கொள்ளக்கூடிய அன்பு, நான் ஒருத்தர் மேல நான் கொண்டிருக்கக்கூடிய பாசம் என்ன எல்லாமெல்லாம் செய்ய வைக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, என்னை என்னவெல்லாம் நான் ஒருத்தங்க மேல, அது என்னுடைய நண்பனாக இருக்கட்டும், அல்லது என்னுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், அல்லது என்னுடைய மனைவியாக இருக்கட்டும், அல்லது என்னுடைய கணவனாக இருக்கட்டும், என்ன இப்படி யாரா வேணாலும் இருக்கட்டும், அவர்களை என்னை விட நான் அதிகமா நேசிக்கிறேன்ல. இப்ப இங்க இருக்கிற தாய்மார்கள் நிறைய பேர் இருப்பீங்க, உங்களோட குழந்தைகளுக்கு, உங்களுக்கே உடம்பு சரியில்லாட்டியும் கூட உங்களோட குழந்தைகளை நீங்க ரொம்ப அதிகமா தாங்குவீங்கல்ல. அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உங்களால தாங்க முடியாது. அல்லது உங்க கணவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா உங்களோட மனசு உங்ககிட்ட இருக்காது, அலை பாஞ்சு கொண்டே இருக்கும். உங்களை விட நீங்க முக்கியத்துவம் உங்களோட பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பீங்க. உங்களை விட முக்கியத்துவம் உங்களோட கணவனுக்கு தான் கொடுக்குறீங்க. அல்லது உங்களை விட முக்கியத்துவம் உங்களோட தோழிகளுக்கு கொடுப்பீங்க. உங்களை விட முக்கியத்துவம் உங்களோட சகோதரிகளுக்கு கொடுப்பீங்க. அல்லது உங்களை விட முக்கியத்துவம் உங்களோட தாய்க்கு கொடுப்பீங்க. அல்லது உங்களை விட முக்கியத்துவம் உங்களோட வாழ்க்கையில, உங்களோட லைஃப்ல, உங்களோட மனசுக்கு யாரு ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை விட அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. அப்படித்தானே? அல்லது அந்த நேசமா அந்த ப்ரிஃபரன்ஸை கொடுக்க வைக்கும். அந்த முன்னுரிமையை
என்னோட எப்படி போனா என்ன, என்னோட ஹெல்த் என்ன ஆனா எனக்கு என்னோட பிள்ளை முக்கியம். நான் இப்படி போனா இல்ல என்னோட கணவன் ஏதோ பிரச்சனைன்னு உட்கார்ந்துருக்கு, ஏதோ அப்ப என்னோட சந்தோஷத்தை அங்க அர்ப்பணம் செய்யறதுக்கு தயாராகிறேன். என்னுடைய என்னது எனக்கு பிடிக்காதது எனக்கு பிடிச்சது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னோட பிள்ளைகளுக்கு என்ன வேணும், என்னோட ஹஸ்பண்டுக்கு என்ன வேணும், அல்லது என்னுடைய சிஸ்டர்ஸ்க்கு என்ன வேணும், அவங்களுக்கு நான் என்ன செய்யணும். அப்போ ஒரு நபரை நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னா, நான் எனக்கான முக்கியத்துவத்தை குறைச்சு அவங்களுக்கான முக்கியத்துவத்தை நான் அதிகமா தர்றேன். அது எனக்கு கஷ்டமாவே இருந்தாலும், அது எனக்கு சகித்து கொள்ளவே முடியலாட்டியும், அதுல ஏதோ என்னோட மனசு ஒரு விதமான திருப்தியை உணருது இல்லையா? குழந்தைக்கு வந்து கஷ்டப்பட்டு செய்யறதுனால எந்த தாய் சலித்துக் கொள்வார் தாய்மார்களே? ஏன் மற்றவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் அவ வேலை செஞ்சு சடைஞ்சு போறத தன்னோட பிள்ளைக்கு மட்டும் அவர் சடைஞ்சு போக மாட்டீங்க? அல்லது மத்தவங்களுக்கு செஞ்சு இதாக போறா, ஆனா கணவனுக்கு அது சடைஞ்சு போக மாட்டேங்கிறா? ஏன் சலைப்பை கூட அவள் எப்படி ருசியாக மாற்றுகிறாள்? அல்லது இவ்வளவு செய்யறது கூட ஏன் அவளுக்கு ருசியா தெரியுது? அப்போ பாசம், அன்பு நம்மளோட உள்ளத்துல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தாய்மார்களே, அவர்களுக்கு என்னை விடான முக்கியத்துவம் நான் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த அந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வச்சு, இப்ப அப்படியே மறுபடியும் இந்த கேள்விக்கு நம்ம எல்லாரும், நான் உட்பட நம்ம எல்லாரும் பதில் சொல்லணும். என்னை விட என்னோட பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் தரேன், என்னை விட என்னுடைய கணவனுக்கு முக்கியத்துவம் தரேன், அல்லது என்னை விட தோழிகளுக்கு எல்லாத்துக்கும் நான் முக்கியத்துவம் தரேன். என்னை விட என்னுடைய ரப்புக்கு நான் எந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுத்தேன்? நம்மளோட லைஃப்ல எத்தனை சிச்சுவேஷனை இப்படி கேட்டா நம்மளால சொல்ல முடியும்? சொல்லுங்க பாப்போம். இப்படி ஒரு கேள்வி நம்மை பார்த்து கேட்கப்பட்டால், நம்மை பார்த்து கூறப்பட்டால், என்னை விட முக்கியத்துவத்தை என்னோட பிள்ளைகளுக்கு தரேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தரேன், என்னோட கணவனுக்கு தரேன், எல்லாத்துக்கும் என்னை விட நானெல்லாம் முக்கியம் இல்லை. அவங்க முன்னாடி அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு இது சந்தோஷம் தரும், அதை அவங்களுக்கு ஒரு ஒரு சங்கடம் வராம எப்படி நான் அதை வந்து டேக்கிள் பண்றது, எப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது. ஆனா என்னை விட அல்லாவுக்கு நான் எந்த இடத்துல அவனை வச்சிருக்கிறேன், அல்லது என்னை விட எந்த இடத்துல அவனுக்கான நான் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறேன், என்னுடைய ஆசை, என்னோட அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த கேள்விக்கு நம்ம எல்லாம் எத்தனை பேர் பதில் சொல்ல முடியும்? எத்தனை உதாரணங்கள் இந்த தலைப்புக்கு நம்ம சொல்ல முடியும்? இந்த இடத்துல என்னை விட நான் ரப்புக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன். தாய்மார்களே, சகோதரிகளே, நான் ஏன் இவ்வளவு உதாரணங்களோடு தலைப்பிற்கு பக்கம் வர்றேன்னு சொன்னா, முதல்ல நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி, அல்லாஹ்விற்கும் நமக்கும் மத்தியிலான உறவு எப்படி இருக்குன்னு கேட்டேன். என்ன அது அப்படி ஒரு கம்ப்யூட்டர் லைஃப் மாதிரி அவன் சொல்றதையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டோம், செய்யாதெல்லாம் செஞ்சுக்கிட்டோம், இப்படியான உறவுல ஒரு உண்மை தன்மையே இல்லை. அதுல வந்து ஒரு பாசம், நேசம், அது அங்க பேசுறதுக்கு வழியே இல்லை. ரெண்டாவது, இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க உங்களை விட ப்ரிஃபரன்ஸை யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்க உங்களோட லைஃப்ல? அப்படி அல்லாஹ்விற்கு எந்த இடத்தை கொடுக்குறீங்க? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம கிட்ட நெகட்டிவா தான் ஆன்சர் இருந்துச்சுன்னா, அதுக்கான காரணம் என்ன தாய்மார்களே, சகோதரிகளே? என்ன ரீசன்? உங்க பிள்ளைக்கு ஏன், உங்க புள்ள மீது ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு கொள்ள பாசம்? அல்லது உங்களோட கணவனுக்கு மேல, அல்லது சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பெஷலா இருப்பாங்க, கணவனை விட்டு கொடுத்துருவாங்க பிள்ளைகளோட, ஆனா ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன் அவர்கள் மேல அப்படி ஒரு கொள்ளை பாசம்? எங்கிருந்து நேசம் பிறக்குது? அல்லது அந்த நேசம் ஏன் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஒரு மனுஷன் மேல ஏற்படுத்துது? இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ், அதாவது இந்த உலகத்தையே அல்லாஹ் நேசத்தால கட்டமைச்சிருக்கான். நேசம் தான் இந்த உலகமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ என்னோட பிள்ளைகளுக்கு மேல எனக்கு வர கொள்ளை பிரியம், என்னோட கணவனுக்கு மேல எனக்கு வர கொள்ளை பிரியம் குறித்து ஏன்? ஏன்னா அவங்களை பத்தி நான் தெரிந்து வைத்திருக்கிறேன், அவங்கள நான் அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த வார்த்தை சொன்னா இன்னும் உங்களுக்கு நெருக்கமா இருக்கும். என்னோட கணவனை நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கேன், என்னோட பிள்ளைகளை நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கேன். தாய்மார்களே, சகோதரிகளே,
அல்லாஹ்வை எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஏன்னா ஏங்க நம்மளோட அவனை பத்தி நம்மளுக்கு தெரியலங்க. அவனை பார்த்துமே தெரியல. ஏங்க ஒரு நபரை பார்த்து தெரியாம எப்படிங்க அவர்கிட்ட போய் நான் பேசிட்டு இருக்க முடியும்? ஏதோ ஒரு ரோட்ல போறவங்க கிட்ட பேசுறதுக்கும் என்னோட இதயத்துல ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்லையே? வித்தியாசம் இருக்கே இல்லையா? ஏதோ ரோட்ல போறவன்கிட்ட பேசுற பேச்சுக்கும் அப்ப என்னுடைய சிந்தனைகளை அல்லது என்னுடைய உடல் உணர்வுகள் அது அப்படி இருக்கிறதுக்கும், அதே நேரத்துல எனக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கே. அப்படி அப்படியான இடத்துல ரப்பு இருந்திருந்தானா நம்ம எல்லாம் நம்மளோட தொழுகையவே முடிச்சிருக்க முடியாது. சஜிதால இருந்து எந்திரிக்கிறதுக்கு மனசே வராது. எப்படி பேச முடிக்க முடியும்? பிடிச்சவங்க கிட்ட பேசும்போது நேரமே தெரியுது இல்ல? நேரமே போறது தெரியாது. 1.5 மணி நேரம் இருக்கும், 2 மணி நேரம் இருக்கும் பிடிச்சவங்க கிட்ட பேசும்போது. ஆனா ஏன் என்னோட தொழுகையில என்னால 2 நிமிஷத்துக்கு மேல 5 நிமிஷத்துக்கு மேல நான் அல்லாஹ் கிட்ட ஏன் நான் பேச மாட்டேன்? எனக்கு தெரியல அல்லாஹ்வை பத்தி. அவனை நம்ம புரிஞ்சுகிட்ட அளவு அவ்வளவுதான். அவனை தெரிந்து கொண்ட அளவு அவ்வளவுதான். அப்ப தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த கேள்விகளுக்கான எல்லா கேள்விகளும் எங்க போய் முடியுதுன்னு சொன்னா, எனக்கு அல்லாஹ்வை பத்தி என்ன தெரியும்? என்ன தெரியும் நம்மளுக்கு? என்னங்க தெரியும்? அல்லாஹ்வை தெரிய வேண்டிய முறையில் தெரிந்தால், தாய்மார்களே, சகோதரிகளே, அப்போ பாருங்க, அல்லாஹ் நம்ம கிட்ட எப்படி அமல்கள் எந்த பாஷையில அல்லது எந்த தோணியில வெளிப்படணும்னு ஆசைப்படுறான்? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. அல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு அடியான் கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அமல்களை ரொம்ப விரும்புறான்? ஒருத்தங்க கிட்ட அல்லாஹ் எந்த அமல்களை ரொம்ப விரும்புறான்? ஃபரலா, அவன் கட்டாயமாக்கியதை நம்ம செய்யறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ் அன்-நவாஃபில்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச அமல் எது தெரியுமா? வாலண்டரியா நம்ம செய்யறது, நம்மளா செய்யறது. அவன் சொல்லி நம்ம செய்யறது இல்ல. நம்ம சொல்றோமா இல்லையா? நம்ம கணவன் கிட்ட, நம்மளோட பிள்ளைகள் கிட்ட என்ன அவனா செய்யணும், அவளா செய்யணும், அவரா செய்யணும். நான் சொல்லி செஞ்சேனா அந்த உறவுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்றோமே. அப்ப இப்ப சொல்லுங்க, அல்லாஹ் சொல்லி செய்யறதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? அல்லது நானாக அல்லாஹ்வுக்கு என்ன செய்யறேன்? வாலண்டியரா என்ன செய்யறேன்? நான் என்னை உட்பட்டு தான் நான் கேட்கிறேன். என்ன செய்யறேன்? அப்ப தாய்மார்களே, சகோதரிகளே, அவனை தெரிஞ்சுக்க வேண்டிய அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கல, அறிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு அறிஞ்சுக்கல. செய்யறோம், ஏதோ மிஷின் மாதிரி செய்யறோம். ஆனால் அந்த எனக்கும் என்னுடைய ரப்புக்குமான உறவுல அதனை தாண்டி சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படித்தான் இருக்கின்றது அல்லாஹ்வுக்கும் நமக்குமான உறவு. ஆனால் ஆனால் இந்த நேசம் அல்லாஹ்வை பத்தியாக நம்ம புரிய ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ்வை பார்த்து நம்ம தெரிய ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோணுமே, தாய்மார்களே, சகோதரிகளே, அமல்களை அமல்களை நீங்களா என்னது அதாவது நீங்களா விடணும்னு நினைச்சாலும் உங்களுடைய கல்பு, உதாரணமா முசல்லா விட்டு அவசர அவசரமா எந்திரிக்கணும் நீங்க முடிவு பண்ணாலும் உடம்பு எந்திரிக்காது. ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். ஒரு போரனுடைய சமயம், அந்த போர்க்களம் முடிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அன்னைக்கு நைட்டு யார் காவல் காப்பீங்கன்னு கேக்குறாங்க. போர் முடிஞ்சிருக்கு, கடுமையான அசதி இருக்கும். யார சொல்லலாம், நாங்கள் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நாங்க எடுத்துக்கிறோம், இரவு கண்காணிப்பு பொறுப்பை நாங்க எடுத்துக்கிறோம். அப்ப அவங்க 2 பேத்துக்குள்ள பேசிக்கிட்டாங்க. நல்லா கவனிக்கணும், போர் முடிச்சு கடுமையான அசதி. அப்போ அந்த 2 பேத்து பேசிக்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நைட் நான் தூங்கிக்கிறேன், 2வது ஹாஃப் நைட் நீங்க முழிச்சிருங்க, இந்த மாதிரி உரையாடல். அப்போ அந்த ஒரு சஹாபி தூங்கிட்டாரு, இன்னொரு சஹாபி கண்காணிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி, எதுக்கு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டேன்னு அவர் தொழுக ஆரம்பிச்சிடறாரு. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட சம்பவம் தான். தொழுக ஆரம்பிச்சிடறாரு. தொழுக ஆரம்பிச்சு
என தொழுத ஆரம்பிச்சு அவர் சூரத்துல் கஹஃப ஓத ஆரம்பிச்சிட்டார். எதிரியினுடைய அம்பு அவருடைய உடலை பதம் பார்க்குது. இரண்டாவது அம்பும் பதம், அந்த ரத்தம் வலிஞ்சு பக்கத்துல இருக்க சஹாபி எழுந்து திடீர்னு எதிர்ச்சி எந்திரிச்சு பார்த்தா ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அப்போ அவர்கிட்ட கேட்கிறாரு, ஏங்க என்ன நீங்க எப்போ கூப்பிட்டு இருக்கலாம்ல, நான் எப்பவும் கூட உங்களை கூப்பிட்டு இருக்க மாட்டேன். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற நம்ம சஹாபிகளுக்கு ஒரு ஒன்றுனாலதான் உங்களுக்கு நான் சூரத்து ஓதிக்கிட்டு இருந்தேன். இல்ல இருந்து என்னால இன்னும் வெளியே வர முடியல, அதனாலதான் உங்களை எழுப்ப முடியல. எங்க இது இந்த ஊக்குவிப்பு பேச்சாளர்கள்னு சொல்லுவாங்களே, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் சொல்லுவாங்க. சில சம்பவங்களை மெய்சிலிருக்குமாறு வர்ணித்து அடுக்கு வார்த்தைகளோடு சபையோர்கள் முன்னாடி சொல்லி மிகப்பெரிய சப்தம் எழுப்பக்கூடிய கையெழுத்து, அதாவது கைதட்டக்கூடிய சத்தம் கேட்பதற்காக சொல்லப்படக்கூடிய சம்பவங்கள் அல்ல, அல்லது உணர்ச்சிகளை தட்டி எழுப்புவதற்காக உண்டாக்கப்பட்ட கதை அல்ல. நீங்க கொஞ்சம் ஆத்மார்த்தமாக இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் விளங்கு. கேட்கலையா நான் பேசுறது? சுமையா சிஸ்டர், இப்ப நான் பேசுறது இப்ப கேக்குதா? கேட்கலையோ? அப்போ 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 ஏதோ அப்படி அந்த நோக்கத்திற்காக சொல்லக்கூடிய ஒரு 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 மோட்டிவேஷனலுக்காக சொல்லப்படக்கூடிய சம்பவங்கள் அல்ல தாய்மார்களே, சகோதரிகள். இது இந்த சம்பவம் நம்ம கிட்ட என்ன சொல்ல வருது, என்ன விஷயத்தை, என்ன செய்தியே சொல்ல வருது? ஏங்க ஒரு மனுஷன், நம்ம ஒரு சஃபருக்கு போயிட்டு வந்தாலே ஃபஜ்ர் அன்னைக்கு போச்சு, நைட் டிராவல் பண்ணா ஃபஜ்ர் போச்சு. ஒரு போர்க்களத்துல அசதியா இருந்தா அந்த மனுஷன் தொழுக ஆரம்பிக்கிறதே ஃபர்ஸ்ட் பெரிய, அதுவே நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த போர் அசதியில எப்படி ஒருத்தன் எந்திரிச்சு தொழுக முடியும்? சரிங்க, அதை கூட என்னால அக்செப்ட் பண்ண முடியும், நம்மளால அக்செப்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த தொழுகைக்குள்ளாரையே அம்பு பதம் பார்த்ததை கூட, அந்த ரத்தம் அவரிடம் அந்த காயம் ஏற்படுத்திய தாக்கத்தை விட அந்த வசனம் அப்படி என்னங்க அவர்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அதுல அப்படி என்ன அவர் சுவையை உணர்றார்? யோசிச்சு பாருங்க தாய்மார்களே, சகோதரிகளே. இந்த அன்பை, இந்த பாசத்தை தான் எல்லாம் எதிர்பார்க்கிறான். அதனாலதான் உங்ககிட்ட நான் சொல்றேன், நான் யார்கிட்ட எல்லாம் உறவு வைக்கிறேனோ, எந்த அளவுக்கு அவங்க மேல உள்ள பாசம் எனக்கு ஜாஸ்தி ஆகுது, அவங்கள பத்தி நான் எவ்வளவு புரிஞ்சுக்கிறனோ, அல்லது அவங்களோட மனசு எனக்கான இடம் எவ்வளவு ஆழமானது, பரந்த அளவை கொண்டதுன்னு தெரிய தெரிய என்ன அறியாம அவங்க மேல எனக்கு ஒரு நேசம் பிறந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அதே அளவீட ரப்பு கிட்ட வச்சா நம்ம எல்லாரும் தோத்து போயிடுறோம். ஏன்னா அவனை அறிந்து கொள்ளவும் இல்லை, அறிய வேண்டிய முறையில் அறிந்து கொள்ளவும் இல்லை. தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தன்னை நேசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க ஏதோ ஆர்டரை போட்டா செய்யறதுக்கு வேண்டாம் கமெண்ட், இப்படியான உறவு அல்லாஹ் நேசிக்கல. அவனுக்கும் நமக்குமான உறவு மானசீகமாக இருக்க வேண்டும், ஆத்மார்த்தமாக இருக்க வேண்டும், உளப்பூர்வமாக இருக்கணும்னு அல்லாஹ் விரும்புறான். அதனாலதான் சொன்னேன், அப்படியான நேசம் நம்முடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த நேசம் தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்களே அமல் செய்ய வேண்டாம்னு நினைத்தாலும் உங்களுடைய உடல் அந்த இடத்திலிருந்து எந்திரிக்காது, அல்லது உங்களுடைய உடல் அந்த அமலை நீங்களே வேண்டாம் நினைச்சாலும் உங்க உடல் செய்யும் அந்த அமல். இந்த நேசம் தான் சஹாபாக்கள் உள்வாங்கினார், இந்த நேசத்தை தான் சாலிஹீன்கள் உள்வாங்கினார். ஏன்னா அல்லாஹுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். அப்ப அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மோடு
பசுமையான உறவை வைத்துக் கொள்ளணும்னு ஆசைப்படும். எனக்கும் அந்த உறவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அப்ப இந்த இடத்துல இப்ப இந்த பார்வையில பாருங்க, ரசூலுல்லாஹ் கால் வீங்கிற அளவுக்கு நின்று தொழுதாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம்ல. இது எதை ரசூலுல்லாஹ் செய்ய வச்சது? அல்லாஹ்வை சொர்க்கம் கிடைக்கணும், தரஜா எனக்கு வேணும். இல்லை தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எனக்கு வேணும். அவன் மேல உள்ள நேசத்தினுடைய வெளிப்பாடு அது. நீங்க நல்லா கவனிக்கணும். ரசூலுல்லாஹ் எந்த தருணத்துல அப்படி தொழுதாங்கன்னு ஹதீஸ்ல வருது. ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றிணைந்து தங்களுடைய சந்தோஷத்தினுடைய உச்சத்தை சில நிமிடங்களில் அடையலாம் என்று இருவரும் தயாரான நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவை பார்த்து சொன்னாங்க, ஐஷாவே என்னை விடு, நான் அல்லாஹ் கூட கொஞ்சம் பேசணும்னா. இந்த தருணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு அடியான் அல்லாஹ்வை எந்த உச்சத்துல போய் வைக்க முடியும்? ரசூலுல்லாஹ் அன்னைக்கு தொழுதாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் உங்களுடைய கல்வில ஆயிஷா அம்மாவை விட எல்லாத்தையும் விட அல்லாஹ் நிறைஞ்சிருந்தான். ஏன் அல்லாஹ் அந்த அளவுக்கு நிறைந்திருந்தான்? ஏனென்றால் அல்லாஹுவை பற்றியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் அவனோடு இப்படியான உறவை அவன் வைத்துக் கொள்ள வேண்டும்னு ஆசைப்படுகின்றான். தாய்மார்களே, சகோதரிகள், என்ன என்னோட குழந்தைகளை, என்னோட கணவன்மார்களை நான் நேசிக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லுவேன். ஆனா அல்லாஹ்வை நேசிப்பதற்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு? அப்ப அல்லாஹ் அவனை நாம் ஆத்மார்த்தமாக நேசிக்கணும்னு விரும்புறான். அவனை புரிந்து வணங்கணும்னு ஆசைப்படுறான். அதற்கு அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய அருள், தாய்மார்களே, சகோதரிகளே, அதுதான் அல்லாஹ் யாருன்னு நம்மளுக்கு சொல்றது எது? அல்லாஹ் யாருன்னு நம்மளுக்கு சொல்றது எது? அவன் எப்படிப்பட்டவன் சொல்றது எது? அதுதான் இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா. அதுதான் அல்லாஹ்வுடைய வார்த்தையே. பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ், அழகிய திருநாமங்கள். அவனுடைய ஒவ்வொரு பெயர்களையும் பார்த்து நம்ம தெரிய அவன் மேல இருக்கிற நம்முடைய புரிதல் அதிகமாகும். அந்த புரிதல் அதிகமாக நம்முடைய உறவு ஈரம் நிறைந்ததாக, பசுமை நிறைந்ததாக. எப்படி என்னுடைய கணவன் கிட்ட, என்னுடைய பிள்ளைகள் கிட்ட என்னால சில நெருக்கமான தருணங்களை உணர முடியுதோ, அதே நெருக்கத்தை நான் ரப்போடு உணர்வேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. தாய்மார்களே, சகோதரிகளே, அதற்கு அல்லாஹ் ஆசைப்படுறான். என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். அப்போ அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கிட்டத்தட்ட அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கிறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது பொதுவாக அல்லாஹ்வுக்கு 99 பெயர். குர்ஆன்ல வராத சில பெயர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய துஆக்கள்ல சொல்லி இருக்கிறார். அப்போ இப்படி அல்லாஹ்விற்கு பல திருநாமங்கள் இருக்கு. எதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல அந்த பெயர்களை சொல்லணும்? ஏன் சொல்லணும்? எதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பெயர்களை சொல்லணும்? தாய்மார்களே, சகோதரிகளே, அவன் யாருன்னு நம்மள்ட்ட சொல்ல விரும்புறான். அவன் எத்தகையவன் நம்ம கிட்ட சொல்றதுக்கு ஆசைப்படுகின்றான். அவன் எத்தகைய தன்மையுடையவன் சொல்றதுக்கு ஆசைப்படுகின்றான். என்ன உதாரணமாக, நான் இந்த வீடியோல கூட நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டினுடைய அந்த வீடியோனுடைய கிளிப்ல கூட அல்லாஹ்வுக்கு பேர் இருக்கு பாருங்க. அல்லாஹ்வுடைய பேர் அல் முஜீப்னு ஒரு பேர் இருக்கு. பதிலளிப்பவன், பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவன். அப்போ இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதுல என்ன சொல்றாங்க? நீ அல்லாஹ்வை நோக்கி கையேந்துறேன்னு சொன்னா சந்தோஷப்படுங்கறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை நோக்கி நீ கையேந்துறனா ஃபர்ஸ்ட் நீ சந்தோஷப்படு. ஏன்னு தெரியுமா? அல்லாஹ்வை நோக்கி கையேந்துறனா நீ சந்தோஷப்படணும். ஏன்னு தெரியுமா? ஏன்னா நீ ஏன் தெரியுமா இந்த துஆவை அல்லாஹ் கிட்ட கேக்குற? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை உனக்கு கொடுப்பதற்கு நாடிட்டான். அதனாலதான் உன்னை கேட்க வைக்கிறாங்கிறான். அவன் தான் முஜீப். ஏன் இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அல்லாஹ் கிட்ட கையேந்ததுல கஞ்சத்தனம் பண்றாங்க. எங்க உண்மைங்க, நிறைய பேர் துஆவே செய்யறதில்ல தெரியுமா உங்களுக்கு?
ஏன்னா பிரச்சனைகள் எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அவங்க அல்லாஹ்வை விட்டு தூரமா போயிட்டே இருக்கிறாங்க, விரக்தி அடைகின்றார்கள். அல்லாஹ்வை நோக்கி கையேந்தி என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க, கஞ்சத்தனம் காட்டுகின்றார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, அப்போ இமாம் இப்னு கய்யிம் சொல்ற வார்த்தையை பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு நீ சந்தோஷப்படுப்பா, நீ கையேந்திரியல துஆவுல அல்லாஹ்வை நோக்கி நீ கையேந்திரியே, அந்த அதுக்கே நீ மகிழ்ச்சி அட. ஏன்னா அல்லாஹ் உனக்கு கொடுக்கணும்னு அரிசினுடைய அதிபதி நாடியதன் காரணத்தினால் தான் அவனை நோக்கி நீ கையேந்திர. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு துஆவே செய்யறது இல்ல. தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப பாருங்க, அப்ப அந்த அல் முஜீப் என்ன என்ன நான் சொல்றதுக்கு எனக்கு யாருமே பதிலளிக்காம இருக்கட்டும், என்னோட பிள்ளைகள் எனக்கு பதிலளிக்க வேண்டாம், என்னோட கணவன் பதிலளிக்க வேண்டாம், என்னோட பெற்ற தாய் தந்தை பதிலளிக்க வேண்டாம், ஆனா எனக்கு பதிலளிக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கையே ஒரு முஃமினுக்கு பெரிய சொத்து. தாய்மார்களே, சகோதரிகளே, என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஒரு பேர் இருக்கு, அஸ்ஸலாம், சாந்தி அளிப்பவன். அப்படின்னா அல்லாஹ் அதுல இருந்து நம்மளுக்கு என்ன சொல்ல வரா, உன்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், சங்கடங்கள், துக்கங்கள், துயரங்கள், கவலைகள், ஆனால் அல்லாஹ் அதிலிருந்து உனக்கான நிம்மதியை தருவான். அந்த நிம்மதி ரப்பு கிட்டதான் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக முடிஞ்சது சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் திக்ர் என்னது? அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம், எல்லாம் நீதான் சாந்தி அளிப்பவன். ஓ மின்கஸ்ஸலாம், எல்லாம் உன்கிட்ட இருந்து மட்டும்தான் சாந்தி வரும். இலைக்கி ரஜிஉஸ்ஸலாம், எல்லா சாந்திகளும் உன்கிட்ட தான் இருக்கு. ஹய்யினா ரப்பனா பிஸ்ஸலாம், யா அல்லாஹ் சாந்தியோடயே எங்களை வாழவை. யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வுடைய பெயர்கள், அழகிய திருநாமங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நாவனுடைய ஈரத்திலிருந்து போகவே போகாது. ஒரு சஹாபி திடீர்னு வந்தாரு, இப்படியான ஒரு துஆவை செய்தார், இப்படியான ஒரு பிரார்த்தனை செய்தார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்ன லக்கல் ஹம்து லா இலாஹ இல்லா அன்த மன்னான் பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்தி யா தல் ஜலாலி வல் இக்ராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்களுடைய எல்லா துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொன்னாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்ன லக்கல் ஹம்து, எல்லாம் உனக்கே எல்லாம் போகணும், அந்த புகழை கொண்டு நான் கேட்கிறேன். லா இலாஹ இல்லா அன்த மன்னான், நீதான் அல்லாஹ் மன்னான். மன்னான்னா யாருங்க? அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல ஒரு பெயர் இருக்கு, அல் மன்னான். என்னது அல் மன்னான்னா என்ன? அல் மன்னான் எப்படிப்பட்டவன்னு சொன்னா, தகுதி இருக்கா, அருகதை இருக்கா என்று பார்த்து கொடுப்பவன் அல்ல மன்னான். சில அருள்களுக்கு, சில நிஅமத்துகளுக்கு அதுக்கான தகுதி என்கிட்ட இல்லாட்டியும் கொடுப்பான், அவன் தான் மன்னான். இந்த நிஅமத் எப்படி என்கிட்ட வந்துச்சு? இந்த நிஅமத் என்கிட்ட வர்ற அளவுக்கு நான் அப்படி என்ன செஞ்சேன், அப்படி என்ன செய்தேன்? ஆனாலும் அல்லாஹ் கொடுப்பான், அவன் தான் மன்னான். என்ன யோசிச்சு பாருங்க தாய்மார்களே, சகோதரிகள், எத்தனை இஸ்முகள் அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் ரஹ்மான் இருக்கான், ரஹீம் இருக்கிறான், ரഊஃப்னு இருக்கான். அல்லாஹ் அக்பர். ஒரு சின்ன வித்தியாசப்படுத்துறாங்க, ரஹீமுக்கும் ரഊஃபுக்கும் என்ன வித்தியாசம், ரஹ்மான் ரஹீம் அதுக்கும் ரഊஃபுக்கும் என்ன வித்தியாசம்? ரஹ்மான் ரஹீம், பிரச்சனை ஏற்பட்டதற்கு பிறகு ரஹ்மானுடைய ரஹீமுடைய கருணை வேணும். அந்த பிரச்சனைக்கு நம்ம போயிடவே கூடாதுன்னு அல்லாஹ் நம்மள ஒரு கேர் எடுத்திருக்கிறான்ல. அதனாலதான் அந்த ரഊஃப பத்தியான விளக்கங்கள் சொல்லும் போது சொல்லுவாங்க, அல்லாஹ் பாருங்க, நரகத்திற்கே தன்னுடைய அடியார்கள் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நரகத்தை பற்றி சொல்கின்றார். இது என்னது? ஒரு பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தாய் எடுக்கக்கூடிய தற்காப்பு இருக்கே, அதுதான் ரഊஃப், அதுதான் ரஃபா. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கருணை காட்டுகின்றவன் ரஹீம். அந்த பிரச்சனையில போய் சிக்கிக்காதேன்னு நம்மளுக்கான வழிகாட்டப்படுதல்ல, அது ரഊஃப். எத்தனை எத்தனை இஸ்முகள் தாய்மார்களே, சகோதரிகள், ஒவ்வொன்றும் தன்கிட்ட பலவேறு கல்விகளை, பலவேறு ஞானங்களை தன்னிடத்திலே தன்னகத்தை கொண்டுள்ளது. அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்கு, சத்தார், பாவங்களை மறைக்க கூடியவன். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இது! நம்மளுடைய அசிங்கங்கள், நம்முடைய கேவலங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி இருந்துருச்சுன்னு சொன்னா நம்முடைய நிலைமை என்ன ஆகிறது? அல்லாஹ் அதை மறைக்கிறான், சத்தார்னு.
இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய இஸ்முகள்ல அல்லாஹ்வுடைய இஸ்முகள்ல ஒரு இஸ்மு கூட நம்ம மேல கோபம் கொள்ற மாதிரியோ அல்லது அவனுடைய கோபத்தை காட்டுறது மாதிரியோ அல்லது அவனுடைய இது இது பண்ற மாதிரியோ அல்லாஹ் கிட்ட ஒரு இஸ்முகள் அல்ல. மாறாக அல்லாஹ் கிட்ட இருக்கக்கூடியது எல்லாமே அவன் தன்னுடைய அடியார்களை தன் பக்கம் அழைப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய இஸ்ம். அதனாலதான் ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்வுடைய இந்த இஸ்மை கொண்டு அழைச்சிருக்காங்க. ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு இஸ்மை கொண்டு அழைத்திருக்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னக சமீஉ துஆ, யா அல்லாஹ் நீ துஆவை கேட்கக்கூடியவன், செவிமடுக்கக்கூடியவன். என்ன அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னும் சில நபிமார்கள் வஹாப் அப்படின்னு அல்லாஹ்வை அழைக்கின்றார்கள். அப்ப நிஜமாலுமே இந்த இஸ்முகள், இந்த விஷயங்கள் நம்மிடத்திலே தாய்மார்களே சகோதரிகளே பல்வேறு விளக்கங்களை, பல்வேறு அர்த்தங்களை தன்னகத்திலே அது நிச்சயம் கொண்டுள்ளது. அல் கரீம் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலிஹீன்கள் சொன்னாங்க, உன்னை 4 பேர் மதிக்கிறாங்கன்னா அது நீ சம்பாதித்ததல்ல, அல்லாஹ் கரீமாக இருக்கிறான். அந்த கரீம் உன்னை மதிக்க வைக்கிறான். அல்லாஹ் சங்கைக்குரியவனா இருக்கிறான். அதனால நீ சங்கைப்படுத்தப்பட வேண்டும் அல்லாஹ் விரும்பி இருக்கிறான். என்ன அப்ப தாய்மார்களே சகோதரிகளே, ஒவ்வொன்றுக்கும் இப்படி அல்லாஹ்வுடைய பெயர்கள் இருக்கு. சுப்ஹான் அல்லாஹ். அந்த ஒவ்வொரு பெயரும் என்னுடைய உள்ளத்திலே இதுவரைக்கும் நான் அவனை கண்டு கொண்டிருந்த, இதுவரைக்கும் நான் அவனை தெரிந்திருந்த பார்வையை மாற்றுகின்றது. என்ன பார்வையை மாட்டுகின்றது. அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்கு பாருங்க, அல் ஹலீம், சகித்துக் கொள்பவன். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னது அதாவது அல்லாஹ்வோட கருணை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் கிட்ட அந்த சகிப்புத்தன்மை மட்டும் இல்லைன்னா ஒவ்வொருத்தங்களுடைய பாவங்களுக்காக அவ்வப்போதே அவர்களை தண்டிக்கணும்னு அல்லாஹ் நாடிட்டான்னு சொன்னா இந்த உலகத்துல ஒரு பொறுப்பொன்று கூட மிஞ்சாதுன்னா சகித்துக் கொள்கிறான். அவன் சகித்துக் கொள்றான். நம்ம திருந்தி வர்றதுக்கான என்ன உந்துதலையும் அவன் தான் ஏற்படுத்துறான். என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஒரு பேர் இருக்கு, அல் ஹாதி, நேர் வழி காட்டக்கூடியவன். இப்ப நீங்க இத்தனை பேர் வகுப்புல இருக்கிறீங்களே, 78 பேர் இப்ப இங்க வகுப்புல இருக்கிறீங்க. இது நிஜமாலுமே அல் ஹாதி நம்ம எல்லார் மேல அருள் புரிஞ்சிருக்கான். அவனை குறித்து தெரியணும்னு உங்களுக்கு வழிகாட்டுறான். இதை உணரணுமே. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்கன்னா, நான் என்னோட வாழ்க்கை முழுக்க என்னால மறக்க முடியாத ஒரு வார்த்தை இது. அல்லாஹுவை நோக்கி திடீர்னு நீ ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறனா, அல்லது ரப்ப பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு ஏதோ ஒண்ணு ஆசைப்படுற, அல்லது திடீர்னு உனக்கு ஒரு 2 ரக்காத் தொழுகணும்னு ஆசை வருது, அல்லது ஏதோ ஒரு திடீர்னு ஒரு அது ஏதோ சம்பந்தமே இல்லாம உன்னுடைய மனசுல அந்த உந்துதல் ஏற்படுதுன்னா அது உன்னுடைய உள்ளத்தில எழுந்தது அல்ல, மாறாக அர்ஷினுடைய அதிபதி உன்னை நினைச்சிட்டான். அந்த நினைச்சதனுடைய வெளிப்பாடுதான் இது. நான் மிகைப்படுத்தி சொல்லல தாய்மார்களே சகோதரிகளே. இப்போ இப்ப நாங்க எக்ஸ்பர்ட்ஸுக்கு நிறைய குழுக்கள் வச்சிருக்கோம், நிறைய குரூப்ஸ் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கு. எனக்கு சில டைம் அந்த குரூப்பை விட்டு சில லேடிஸ் லெஃப்ட் ஆகும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அதாவது வகுப்புல இணையறோமோ இணையிலையோ, என்ன ஒரு நல்ல விஷயம், அதாவது போன்ல என்னென்ன நோட்டிபிகேஷனோ வருது, போன்ல என்னென்னமோ வருது, அதையெல்லாம் சகித்துக் கொள்ளக்கூடிய அது பாரு, சும்மா அந்த குரூப்ல ஆட் வந்துகிட்டே இருக்கு, குரூப்ல இருந்து வெளியே போறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எதையோ போன்ல தாங்கிக் கொள்ற ஒரு நல்ல விஷயம், ஒரு போஸ்டர் தான் வந்தா என்ன? நம்மளோட நிறைய ஃபீட்பேக் செஷன்ல நிறைய சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ணி அல்லது ஏதோ ஒரு சிஸ்டர் ஸ்டேட்டஸ்ல வச்சு நான் இந்த எக்ஸ்பர்ட்ஸுடைய ஃபேமிலிக்குள்ள இன்னைக்கு என்னோட ஃபேமிலியே தலைகீழா மாறி இருக்குன்னு எத்தனை சிஸ்டர்ஸ் ஃபீட்பேக் செஷன்ல சொல்லியிருக்கிறாங்க. என்னோட லைஃப் இன்னைக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் அல்லாஹ் கிட்ட ஒரு சகோதரி இப்படியே சொன்னாங்க. நான் இன்னைக்கு வகுப்புல கூட அந்த விஷயத்த சொன்னேன். அதாவது எனக்கும் என்னோட ரப்புக்கும் உறவே இல்லை, நான் எதுக்கு அவன்கிட்ட பேசி எனக்கு என்ன ஆக போகுது, நான் மிகைப்படுத்தி சொல்லலங்க. இப்படி ஒரு சிஸ்டர் ஓப்பனாவே சொன்னாங்க.
ஆனா அந்த கோர்ஸ் முடிச்சு ஃபீட்பேக் செஷன்ல அழுதுட்டு அவங்க சொன்னாங்க, எனக்கும் என்னோட ரப்புக்குமான ஒரு புதுமையான உறவு. நான் எவ்வளவோ என்னோட ரப்ப தொலைச்சிட்டேன், இப்ப மீண்டும் அவன் எனக்கு கிடைச்சிட்டான், இனிமேல் அவனை நான் விடமாட்டேன். அப்போ இந்த எண்ண உந்துதல யார் ஏற்படுத்துறா? அல்லது அவனை அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிற அந்த அந்த உள்ளுணர்வை தாய்மார்களே, சகோதரிகளை நீங்க ஏற்படுத்தல. அல்லாஹ் ஆதியாக இருக்கிறான். அல்லாஹ் உங்களோட கல்வி இழுத்துட்டு வர்றான். இப்ப இதே நேரத்துல இந்த வகுப்பை கேட்காதவங்க, இந்த வகுப்புல இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தன்னை நோக்கி அந்த அடியான் வரணும்னு அல்லாஹ் ஆசைப்படுறான். நான் கேட்கின்றேன் ஒரு கேள்வியை, தாய்மார்களே, சகோதரிகளே. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம்னு சொல்றாங்க. அதாவது நெருப்புல போய் விழுகிற வெட்டில் பூச்சிகள் போல நீங்க நரகத்துல போய் விழுந்துட கூடாதுங்கிறதுக்காக நான் உங்களை இழுத்து 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 பிடிக்கிறேன். என்னோட கை மீறியும் எப்படி வெட்டில் பூச்சிகள் அந்த ஒளி மேலேயே சுத்தி அந்த நெருப்புல விழுந்து கரிஞ்சு போகுமோ அப்படி நீங்க உள்ள போறீங்க. நானும் உங்களை எப்படியோ பிடிச்சிருக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்துல கேட்கிறாங்க. அந்த போர்க்களத்துல ஒரு காட்சி, அதனை கூட நான் நம்மளுடைய சகோதரிகளுடைய குழுமத்துல நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ஹதீஸை நம்ம அடிக்கடி கேள்விப்படுவது தான். ஏன்னா அடிக்கடி நம்ம கேள்விப்படுற ஹதீஸ் தான். என்னது? போர்க்களத்தினுடைய சமயத்துல ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைய தொலைச்சிட்டான். அந்த ஹதீஸ் ரொம்ப நீளமான ஹதீஸ். தொலைச்சிட்டான். அவ கத்துறா, ஓடுறா, அவ அங்க போறா, இங்க போறா. ஏன்னா போர்க்களத்தினுடைய சமயம் உங்களுக்கு தெரியும்ல. அவ தன்னோட அந்த பிள்ளையோட சத்தத்தை அப்படி சொல்லி பாக்குறா. அங்க ஓடுறா, இங்க கிடைக்கல, அங்க போய் தேடி பாரா, அங்க இவங்கள்ட்ட விசாரிக்கிறா, இங்க போறா. இந்த காட்சிகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்ட்ட சொல்றாங்க. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த பிள்ளை திருப்பி கிடைச்சிட்டான். அந்த பிள்ளை, அந்த தாய் அப்படி, அது தெரியும்ல, அப்படி முத்துறா, உச்சி முகர்றா, அவ அப்படி கட்டி அணைச்சுக்கிறா, இருக்க பிடிச்சுக்கிறா, அவ என்னென்னமோ பண்றான். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க சஹாபாக்களை பத்தி, சஹாபிகளே, இந்த பெண்மணி அந்த குழந்தைய நெருப்புல போடுவாளான்னு கேட்டான். நான் அதுக்குதான் வந்து ஒரு பலஸ்தீன்ல ஒரு பெண் குழந்தை, இந்த காட்சி நம்மள லைவா பார்க்கணும்னு சொல்லித்தான் அந்த வீடியோவை நான் குடும்பத்துல நான் ஷேர் பண்ணேன். நான் 15 மாசத்துக்கு அப்புறம் தன்னோட வாப்பா அந்த புள்ள பாக்குது. அப்பா சுப்ஹானல்லாஹ். அந்த அந்த கட்டி அணைத்தல், அந்த 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 அரவணைப்பில், அந்த அணைப்பினுடைய இறுக்கம் இருக்கே, யா அல்லாஹ். 15 மாசம் வாப்பாவை பார்க்காம, அது அந்த போர் முடிஞ்சு வாப்பாவை பார்த்ததும் கட்டி பிடிச்சு அந்த இறுக்கத்தை என்னவென்று சொல்வது, அவ்வளவு இறுக்கமா தன்னுடைய கட்டி பிடிச்சு தன்னுடைய தந்தையை அந்த குழந்தை சொல்லுது, அப்பா என்னை விட்டு எங்க போயிடாத பாப்பா, என்னை விட்டு என்ன எங்கி போயிடாத பாப்பா அப்படின்னு அது பதறி துடிச்சு தன்னுடைய தந்தையை பார்த்த பூரிப்பு மகிழ்ச்சியில. சுப்ஹானல்லாஹ். அந்த காட்சி என்ன சொல்றது? அப்படி ஒரு காட்சியை சஹாபாக்களுக்கு மத்தியில காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த தாய் நெருப்புல போடுவாளா? அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, எப்படி யா ரசூலல்லாஹ்னு கேட்டாங்க. அதாவது இந்த ஹதீஸ்க்கு விளக்கம் சொல்லும் போது ஒரு பெண்மணி அழகா விளக்கம் சொன்னாங்க. பொதுவா ஒரு தாயை விட 99 கருணை படைச்சவங்கன்னு ரசூலுல்லாஹ் சும்மா சொல்லல. ஏன் அப்படி ஒரு காட்சியை பார்த்துட்டு 99 மடங்குன்னு சொன்னாங்க? ஏன்னா சில டைம் ரேர் கேஸ்ல தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு சில டைம் சரியில்லாம இருக்கலாம், சில பேருக்கு அம்மா பிடிக்காம இருக்கலாம், அல்லது அம்மாக்கு பிள்ளை பிடிக்காம இருக்கலாம். ரேர் கேஸ்ல அப்படியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன தருணத்துல, அந்த இடத்துல, அந்த உதாரணம் இருக்கே, சுப்ஹானல்லாஹ். அந்த சமயத்துல எந்த தாய் தன்னோட பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டா, எந்த பிள்ளை தன்னோட தாயை விட்டு கொடுக்க மாட்டா. அந்த உறவோட ஈரத்தை ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க, கண்ணுக்கு முன்னாடி காட்டுறாங்க சஹாபாக்கள் கிட்ட. அப்படி கேட்டுட்டு சொன்னாங்க, சஹாபா கிட்ட கேட்டாங்க, நெருப்புல போடுவாளான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 99 மடங்கு இதனை விட கருணை படைத்தவன் தான். பல ஆண்டுகளாக இந்த ஹதீஸை கேட்கிறேன். ஆனா எனக்கு இந்த ஒவ்வொரு தடவை இந்த ஹதீஸை கேட்கும்போது என்ன பூரிப்பாகும்னு சொன்னா, யா அல்லாஹ், ஒரு மடங்கு கருணையே அல்லாஹ் என் மேல காட்டுறது இந்த அளவுக்கு இருக்குன்னா,
அப்ப இந்த 99 கருணை எப்படி இருக்கும் என்னால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. என்னால் என்னோட சிந்தனைக்கே வர மாட்டேன். அது எப்படி இருக்கும்? ஏன்னா தாயினுடைய நேசத்துல கவடம் இருக்காது, தாயினுடைய நேசத்துல சுயநலம் இருக்காது. தாய்க்கு தெரிஞ்சது அவள் அர்ப்பணிப்பு செய்வாள், அவள் தியாகம் செய்வாள். அவளுக்கு இருக்கக்கூடிய வழிகளை கூட, அவளுக்கு இருக்கக்கூடிய வேதனைகள் கூட குழந்தைகளுக்கு முன்னால் அவளுக்கு மறைஞ்சு போயிரும். குழந்தைகளுக்கு ஏதோ ஒண்ணு அவ படாத பாட அவள் பட்டு விடுவாள். யா அல்லாஹ், என்ன பாசம் நான் சொல்லுவது. அவளுக்கு காய்ச்சலா இருந்தாலும் அவனோட குழந்தைக்கு ஏதோ ஒண்ணுன்னா அவளுக்கு இந்த பாசத்தை விடையா, இந்த பாசத்தை விட 99 மடங்கா. யா அல்லாஹ், அது அப்ப எப்படி இருக்கும்? அது அதனை விளங்கி கூட அளவு கூட யா ரப்பே எனக்கு சக்தி இல்லையே அல்லாஹ், நீ அதை எப்படி காட்டுவையா அல்லாஹ்? தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி நம்மளுக்கு என்ன தெரியும் அல்லாஹ்வை பார்த்து? வாழ்க்கையில 1000 விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோமே, கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக நேரத்தை கொடுப்போமே, அல்லாஹ்னுடைய அழகிய திருநாமங்களை தெரிஞ்சுப்போம். நிஜமாலியுமே சொல்றேன் தாய்மார்களே, அதில் நிச்சயமாக நீங்கள் துளைத்ததை நிச்சயம் பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில இந்த உணர்வு, இந்த உறவிலான ஈரத்தை நிச்சயம் உணர்வீர்கள். இப்படி அல்லாஹ்னுடைய பல பெயர்களினுடைய பல இஸ்முகளினுடைய விளக்கங்கள் தான் இன்ஷா அல்லாஹு தஆலா ஒவ்வொரு திங்கள், செவ்வாய், புதன் 7 மணி முதல் 8 மணி வரை பல்வேறு விஷயங்களை வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்விற்காக அறிந்து கொள்வதற்காக நாம் கொஞ்சம் நேரம் கொடுப்போம். நாமும் நம்மளுடைய உணர்வு பூர்வமாக, உளப்பூர்வமாக சொல்வோம், யா அல்லாஹ், சத்தியமாக யா அல்லாஹ், உன்னோட அன்பால் நான் உயிர் வாழ்கிறேன் இறைவா என்று நாம் அனைவரும் சொல்லி, அந்த அன்பை உணர்ந்து, அந்த அன்பை கொண்டு, அந்த அன்பாலே அல்லாஹ்வும் நாமும் பிணைந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு பிடித்தமான அடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் என்ற நல்ல பிரார்த்தனையோடு இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. وعليكم السلام وعليكم ورحمة السلام ورحمة الله وبركاته. جزاك الله خير. جزاك الله خير. وعليكم السلام ورحمة الله وبركاته. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூசிங் கிளாஸே நெத்தி அடி அடிச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப யாருலாவுக்கு எங்களுக்கு எந்த நெருக்கமே இல்லாத மாதிரி இருக்குது. நல்லா இந்த கிளாஸ் மூலமா இன்ஷால்லா ரொம்ப நெருக்கத்துக்கு தரணும். துவா செய்யுங்க. எல்லாருக்குமே இதே எண்ணங்கள் தான் இருக்கு. என்ன இப்ப நம்ம உஸ்தாத் சொன்னது வந்து ரியல், இப்ப நம்மளோட ரியல் லைஃப் தான் நீங்க சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் அந்த இதாயத்தை கொடுத்து இறை அச்சத்தை அதிகப்படுத்தி நம்மளோட ஒவ்வொரு அமல்களையுமே ஏற்றுக்கொள்ளப்படுறதா ஆக்கி வைக்கணும்னு எல்லாருமே துவா செய்யுங்க இன்ஷால்லா. அதுக்குள்ள உடம்புக்கு இதாயத்தையும் நல்லா கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா நல்லா இருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும்.